வணக்கம். பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தினுடைய பலன்களை ஃபுல்லா பார்ப்போம். இதுல இந்த வீடியோ முழுமையா பாருங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் உள்ள சூட்சும விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ள ஒவ்வொன்றா வந்துகிட்டு இருக்கோம். அப்போ முழு வீடியோ பார்த்தா தான் உங்களுடைய ராசிக்கு உண்டான இறை வழிபாடு எது, உங்களுக்கு உண்டான தெய்வங்கள் எது, நீங்க எப்படி வழிபாடு பண்ணால் உங்களுக்கு எதெல்லாம் மேன்மை கொடுக்கும் என்பதெல்லாம் இடையிடையில வந்துகிட்டே இருக்கும். அதனால முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களுக்கு கரெக்டா இருந்தா நீங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தனுசு ராசி மற்றும் லக்ன நேயர்களே, உங்களுடைய ராசியை 10ஆம் பார்வையாக சனி பகவான் பார்க்கிறார், 11ஆம் பார்வையாக ராகு பகவான் பார்க்கிறார். அப்ப 10ஆம் பார்வையாக சனி பகவான் பார்த்தும் 11ஆம் பார்வையாக ராகு பகவான் பார்ப்பதனால் சனி பிளஸ் ராகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய தனுசு ராசி இப்பொழுது இருப்பதனால், குருவினுடைய பார்வை இல்லாமல் இருப்பதனாலும் உங்களுக்கு தேவையான ஒரு அனுகூலமான மாதமாக இந்த மாதம் வரவுகள் தடங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கும். இருந்தாலும் உங்கள் லக்னத்துக்கு உங்க ராசிக்கு நேராக 7ஆம் இடத்துல புதன் பகவான் ஆட்சி பலமாக இருப்பதனால், அங்கேயே சுக்கிர பகவானும் இருப்பதனால், புதன் சுக்கிரன் காம்பினேஷன் இருக்கிறதுனால உங்க ராசிக்கு இந்த மாதத்துல 9ஆம் தேதிக்குள்ள சில விஷயங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் பெற வேண்டியதெல்லாம் இதெல்லாம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 9ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் அடுத்த வீடாகிய கடகத்துக்கு போயிடுறாரு. அப்ப உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் போவதனால் அந்த 9ஆம் தேதிக்குள்ள பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க பண்ணிக்கோங்க. அப்போ இது 9ஆம் தேதிக்குள்ள பெண்கள் தாங்கள் வாங்கக்கூடிய ஆடை ஆபரணங்கள் பொன் நகைகள் எதுவாக இருந்தாலும் முன்கூட்டி அந்த 9ஆம் தேதிக்குள்ள வாங்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும், ஒரு பாசிட்டிவாக இருக்கும், எனர்ஜியா இருக்க அந்த டைம்ல வாங்கினீங்க. அதுக்கப்புறம் வாங்கலாம், ஆனா அந்த அளவுக்கு கொஞ்சம் பணம் நெருக்கடியாக இருக்கும், கொஞ்சம் ஃப்ளூயண்டா பணம் கிடைக்காது. இந்த 9ஆம் தேதிக்குள்ள நீங்க பிளான் பண்ணி போங்க. நீங்க எதை வாங்கினீங்களோ கண்டிப்பா வாங்கிடுவீங்க. வண்டி வாகனங்கள்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள்லாம் உண்டு. இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. கடன் கொடுக்கும் பொழுது யாருக்காவது நீங்க பணம் கொடுக்குறீங்க இல்ல பொருள் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து விசாரிச்சு தெரிஞ்சு கொடுங்க. ஏன்னா அதனால சில டிராபேக்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் பார்வையும் ராகு பகவான் பார்வையும் இருப்பதனால வெளிநாடு வெளியூர் போர்பவர்கள்லாம் கொஞ்சம் சேஃப்டியோட போகணும். என்ன பரிகாரங்கள் செய்யணுமோ செஞ்சுட்டு போயிட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கல்லூரிகள்ல கிடைக்க வாய்ப்புகள்லாம் உண்டு. ஏன்னா இந்த புதனும் சுக்கிரனும் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு நல்ல இடமா தான் இருக்கும். அதனால நல்ல ஒரு கல்லூரிகள்லாம் கிடைக்கும். புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் தலைமை பண்பு அப்படின்ற ஒரு விஷயங்கள், அப்புறம் அரசு வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த மாதங்கள்ல இந்த தனுசு ராசினருக்கெல்லாம் உண்டு. இதெல்லாம் நீங்க தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதியாகிய 10ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய சனி பகவானுடைய அனுகிரகம் இருப்பதனால் அவர்களுக்கு நிச்சயமாக தொழில் வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. தொழில முதலீடுலாம் செய்யலாம். நல்ல ஒரு தொழில் மேன்மை அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் தனுசு ராசிக்கு இருக்கிறது. இப்போ உங்கள் ராசிக்கு சொன்னேன் இல்லையா, இது மாதிரி 12 ராசிகளுக்கும் சொன்ன பொதுவான பலன்கள் இது. பொதுவான பலன்கள் சொல்லி நிறைய பேருக்கு இது ஒரு 80% சக்சஸ் ஆகுது. சில பேருக்கு இந்த ப்ரெடிக்ஷன் சூட் ஆகாம இருக்குங்க ஏன்னு சொல்றாங்க. அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய சுய ஜாதகத்தை நம்ம ஒரு தடவை பார்க்கணும். பார்க்கும் பொழுது அதுல உங்களுக்கு யோகமான கிரகங்கள் எது, அவயோகமான கிரகங்கள் எதுன்னு பார்த்துக்கணும். அந்த தசாபுத்தி அவயோக தசாபுத்தி நடக்குதா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கும், இல்லை டீக்ரேட் ஆகக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கும். அது முதல்ல நம்ம கிளியரன்ஸ் ஆகிடணும். நீங்களாம் என்னுடைய கஸ்டமர், என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய ஃபாலோவர்ஸ். அதனால உங்களுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுடைய பர்த் சார்ட்டை பார்த்து யோகாதிபதி யாரு, அதுல கர்ணாதிபதி யாரு, உங்களுக்கு அவயோகாதிபதி யாரு, உங்களுக்கு முடக்காதிபதி யாரு, அதாவது 2 கிரகங்கள் நன்மையை செய்யும், 2 கிரகங்கள் தீமையை செய்யும். அது தீமை செய்யக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்குதா இல்லைன்னு முதல்ல பார்க்கணும். அதுக்கு முதல்ல நீங்க உங்களுக்கு யோகம்னா என்ன, யோகமான கிரகங்கள் எது, அவயோகமான கிரகங்கள் எதுன்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் எனக்கு கமெண்ட் கொடுங்க. அந்த கமெண்ட்லேயே நீங்க கேளுங்க, எனக்கு யோகாதிபதி யாருன்னு கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பா நான் அது ஃப்ரீயா உங்களுக்கு சொல்லித்தரேன். இது மட்டும் இல்லாம உங்களுடைய சொந்தக்காரங்கள், உறவினர்கள், யாராவது நண்பர்கள் இது நடக்கக்கூடாது, சப்போஸ் நடந்து இருந்தால், அதாவது மருத்துவமனையில் உடல் உபாதைகள் சார்ந்து சேர்ந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த டைம்ல அவங்க ஜாதகத்தை போக மாட்டாங்க. அவங்க பாட்டு அவங்க க்யூர் பண்ண தான் பார்ப்பாங்க. அப்போ நம்ம போய் பார்க்குற நேரத்தில் அவங்களுடைய டேட்டா பர்த் டைம் மட்டும் கேட்டு வாங்கி எனக்கு கமெண்ட் கொடுங்க. அந்த கமெண்ட்ல நான் அவங்களுக்கு ஃப்ரீ ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். இது அந்த உடல் உபாதைப்பட்டவர்களுக்கு மட்டும் ஃப்ரீ ப்ரெடிக்ஷன் கொடுக்க சொல்லி குருநாதருடைய உத்தரவு. அதை நான் உங்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். இதை நீங்க முழுமையா பயன்படுத்திக்கணும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருப்பீங்க.
அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன், திருவள்ளூர்லேருந்து. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.